அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமுதாயத்தில் உள்ள பின்தங்கிய மாணவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு பாரதி ஏர்டெல் பவுண்டேஷன் சார்பாக பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டிற்கான பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பாரதி ஏர்டெல் பவுண்டேஷன் சார்பாக பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமின் பங்குதாரர் படி ஃபோர் ஸ்டடி என்ற நிறுவனமாகும். இந்நிறுவனத்தின் இணையதளம் வழியாகத்தான் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.buddy4study.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த பேஜை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-27 Achievers today, leaders tomorrow. 100% annual fee coverage for future டெக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-27 ப்ரோக்ராம் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு क्वेश्चन, கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ரோக்ராம் பத்திய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் சார்பாக பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆனது 2024 ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. பாரதி ஏர்டெல் அறக்கட்டளை சிறந்த 50 NIRF பொறியியல் கல்லூரிகளில் IIT மற்றும் NIT போன்ற தொழில்நுட்ப படிப்புகளை தொடரும் மாணவர்களுக்காக இந்த உதவித்தொகையை வழங்குகிறது. இது பெண் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்கால தொழில்நுட்ப தலைவர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. This fully funded program aim to eliminate financial barriers to quality education by covering 100% of annual fee, including hostel and mess fees. All Bharati scholars will also receive a laptop in their first year to assist in their academic journey. It further helps students remain focused on their academic. இந்த கல்வி உதவித்தொகையின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு கல்வி கட்டணம், அதாவது படிப்பு முடியும் வரை 100% கல்வி கட்டணம் செலுத்தப்படும். விடுதி மற்றும் உணவு, மாணவர்களின் தங்குமிடம் மற்றும் மெஸ் கட்டணங்களும் இதில் அடங்கும். இலவசமாக முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினியும் வழங்கப்படும். இந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் பற்றிய முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா அபவுட் பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன், பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் பற்றிய முன்னுரை கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டவங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். அன்பு கீழே பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-27 டெட்லைன் கொடுத்திருக்காங்க. 31 ஜூலை 2026. பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31 ஜூலை 2026 ஆகும். அதாவது 31/7/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. படிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகாம், IT, கணினி அறிவியல், தரவு அறிவியல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக் போன்றவை ஆகிய படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான குடும்ப வருமானம், பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தேசிய தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அப்புறம் இதற்கான பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது முற்றிலும், அதாவது 100% கல்வி கட்டணங்களை வழங்கும். உங்களது பட்டப்படிப்புகள் முடியும் வரையான காலத்திற்கு 100% கல்வி கட்டணத்தை வழங்கும். இதில் ஹாஸ்டல் கட்டணம் மற்றும் உணவு கட்டணமும் அடங்கும். முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப்பும் வழங்கப்படும். ஸ்காலர்ஷிப் ஆர் அவைலபிள் ஃபார் த ஃபுல் டியூரேஷன் ஆஃப் த UG கோர்சஸ் இன்க்ளூடிங் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஃபார் அப் டு 5 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதற்கு விண்ணப்பிப்பதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஓட்டர் ID, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று, கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், அட்மிஷன் லெட்டர் அல்லது ஃபீ லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூஷன், 12th மார்க் ஷீட், JEE ஸ்கோர் கார்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு, பேரண்ட் கார்டியன் இன்கம் டாக்குமெண்ட்ஸ், if salaried or self-employed, latest income tax return form, if no taxable income, unemployed, government issued income certificate and a bank statement of the previous 6 months, bank account details of the institution, a recent passport size photograph, document about extracurricular activities or achievements, expense receipt, rent agreement, statement of purpose of the applicant from the applicant. இந்த மாதிரி பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான சான்றிதழ்கள் தேவை. அப்புறமா how can you apply அந்த
அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. திருப்பியும் கீழே வந்தீங்கன்னா இங்க frequently asked questions கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் frequently asked questions, அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஒன்றுண்டா கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான சந்தேகங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அதன் பிறகு கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு கீழே. இன் கேஸ் ஆஃப் any queries please reach out to phone number கொடுத்திருக்காங்க. Monday to Friday 10 AM to 6 PM இந்த கால இடைவெளியில் உங்களது சந்தேகங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தீர்வு காணலாம். மேலும் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் பற்றிய சந்தேகங்களுக்கு மின்னஞ்சல் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-2027 விண்ணப்பிப்பதற்காக இங்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக சைன் இன் வித் கூகுள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, அல்லது சைன் இன் வித் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கூடியவங்க லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது நாட் ரெஜிஸ்டர்ட் எட் கிரியேட் அன் அக்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல உங்க கூகுள் அக்கவுண்ட் வச்சு நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்க மொபைல் நம்பர், அப்புறமா லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதாவது படி ஃபோர் ஸ்டடி இணையதளத்தில் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான அக்கவுண்ட் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பியும் இந்த பேஜ்ல வந்து உங்க மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி லாக்டு இன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஓகே பண்ணிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-2027 இதுலயும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்க உங்க டேஷ்போர்டு இருக்கு. நேம் யூ ஹேவ் லாக்ட் இன் சக்சஸ்ஃபுல்லி, நவ் யூ கேன் ப்ரொசீட் டு த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026 அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடி வெரிஃபை ஆதார் கார்டு டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஆதார் கார்டு டீடைல்ஸ் டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன். ஃபார் எனி ஹெல்ப் ப்ளீஸ் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வெரிஃபை ஆதார் கார்டு அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி டிஜிலாக்கர் இணையதளத்தில் உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். என்டர் யுவர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணி உங்க ஆதார் கார்டை வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகுதான் இந்த அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ண முடியும். அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஸ்டூடெண்ட் பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில் கரெக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்லி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் அகாடமிக் இயர் 2026-27 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, கேட்டகரி, அப்புறமா ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அப்புறமா அபர் ஐடி நம்பர், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. உங்க ஃபேமிலி இன்கம் என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் யூ டிஃபரண்ட்லி ஏபிள்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோட்டிக் பண்ணிக்கோங்க. பேரண்டல் ஸ்டேட்டஸ். அடுத்ததாக பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் அட்ரஸ் டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ண வேண்டும். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, டவுன், பின்கோடு, ஹவுஸ் டைப் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இங்க தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்க கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க குடும்ப உறுப்பினர் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ஃபைனலா கொஞ்சம் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி ப்ரீவியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ப்ரீவியூ ஆகும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. இமெயில் அல்லது SMS வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிவிக்கப்படும். அப்புறமா ஸ்கிரீனிங் டெஸ்ட் மற்றும் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த இணையதளத்தில் நீங்க எப்ப வேணாலும் வந்து லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் வழங்கும் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026க்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு படி ஃபோர் ஸ்டடி இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.